வள்ளலார் புழுங்கல் அரிசி உண்ணலாகாது அப்படின்ட்டு அவரோட பாடல்ல சொல்றாரு. சரி, அது ஏன் அப்படி சொல்றாரு சாமி? இருக்கா அவர் அனுபவிச்சது அவர் சொல்லிட்டாரு. ஆனால் இன்னொரு மகான் சொல்கிறாரு, பச்சை அரிசியும் ஆகாது, புழுங்கல் அரிசியும் ஆகாது, மூங்கில் அரிசியில் சாப்பிடுன்றார். ஆமாம் சாமி, ஒரு ஞானிக்கு பச்சை அரிசியும் சாப்பிடக்கூடாதான், புழுங்கல் அரிசியும் சாப்பிடக்கூடாது, மூங்கில் அரிசியில் சாப்பிடுன்றார். மூங்கில் அரிசியினுடைய தன்மை என்னடான்னா நெருப்பு தன்மை. இவர் பச்சரிசி சொன்னது தன்மை என்னன்னா ஈட்டு சூடு தன்மை. புழுங்கல் அரிசி சூடும் கிடையாது, குளிர்ச்சியும் கிடையாது. அதனால் அவர் சொல்லிட்டார் பச்சரிசி சாப்பிடுன்னாரு. முடியுமா எல்லாரும் இல்லையா? ஒரு உடம்புக்கு ஏற்றுக்குது, உன் உடம்புக்கு ஏற்றுக்குது, என் உடம்புக்கு ஏற்றுக்காது. இதை அவர் உடம்புக்கு எல்லாமே ஏற்றுக்கும். ஏன்னா அவர் ஆகாரம் சாப்பிடாத அவர் சாப்பாடு சாப்பிட்டு வாழல. அவர் சில காலம்தான் அவர் சாப்பாடு சாப்பிடணும், அதுக்கப்புறமா அவர் சாப்பாடு இல்லாமல் வாழ்ந்தார். அதனால்தான் அவர் உடல் வந்து ஒளி உடலாக மாறிச்சு. ஒரு வத்தி குச்சி வச்சுன்னா நிழல் விழும். அவ்வளோ பேர் உருவம் அவர் போனார்னா ஒரு நாளில் அவர் விழாது பூமியில். ஏன்னா நெருப்பம் அவரும் ஒன்றாயிட்டார். அதனால் அவர் சொன்னதெல்லாம் மனிதனுக்கு உதவாது. லண்டன்லேருந்து ஒரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு எனக்கு. அவருக்கு வயசு 38. அவங்க குடும்பம் லண்டனில் இருக்குது. ரெண்டாவது அவங்க சொந்த பந்தவங்கள்லாம் இருக்குது. இப்போ நான் பல வீடியோக்களில் பேசுனேன், இது மாதிரி கவுச்சு சாப்பிடாதீங்க, கவுச்சு எதை சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்களுக்கு ரத்தமாகும், அதுதான் உங்களுக்கு குணமாக மாறும் அப்படின்னு. அவர் லண்டன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறார், சாமி எங்கள் லண்டனில் கறி மீன் தான் சாப்பிட்டாங்க, அது ஒரு நாடு அப்படி தானே. அங்கே போய் அவர் கவுச்சு சாப்பிடாம அங்கே குடும்பமே வாழுது. அந்த குடும்பம் மட்டும் இல்லை, அவங்க சொந்த பந்தங்கள்லாம் கவுச்சு சாப்பிடாமக்கிறாங்களாம். இது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் ஏதோ நம்ம சொல்லும் பல பேருக்கு உதவி இருக்குது, அது ஒரு நமக்கு சின்ன சந்தோஷம். அதனால் மகான்கள் அவங்கவுங்களுடைய நிலையில் இருந்து அவங்க சொல்கிறாங்க இல்லையா. இப்போ ஒரு கிறிஸ்டின்கிட்ட போய் ஏங்க கவுச்சி சாப்பிடக்கூடாதுங்க, கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்கன்னா எந்த வேதத்தில் எழுதிக்குது? எந்த வேதத்தில் சாப்பிடுன்னு எழுதிக்குது? ஆமாம், எங்கேயும் சாப்பிடுன்னு இல்லை, சாப்பிடாதுன்னு இல்லை. நீ சாப்பிட்டா உன் உடம்பு கேடுறான்னு நம்ம சொல்கிறோம். இது இந்த சாப்பிட்டு பழகணுன்னுக்கு அதை விட முடியல. நம்மக்கிட்ட எத்தனை பேர் வந்து உபதேசம் வாங்கிட்டு சாப்பிட முடியலன்னு இதை விட்டுட்டு அதை பிடிச்சிக்கணும். எவ்வளோ பேர் இருக்கிறோம் இல்லையா? நமக்கு இந்த முக்கியமான சீடர்களே நிறைய பேர் அது மாதிரி சாப்பிட்றவங்க இருக்கிறோம். கேட்டால் நான் ஆன்மீகவாதின்னு. இது இந்த மாதிரி போலியான வேஷம் போட்டு ஆன்மீகம் நடத்தக்கூடாது. அதனால உனக்கு பாவம் தான் வந்து சேருமே தவிர வேறு ஒன்றும் உனக்கு பிரயோஜனம் இல்லை. நீயும் மேன்மைக்கு வர முடியாது, அவனாலையும் மேன்மை. நீ உபதேசம் கொடுத்தவனும் மேன்மைக்கு வர முடியாது. நீ ஒரு குருவாகும்போது நீ முதல்ல எல்லாத்தையும் பழகிக்கணும், அப்புறம் அடுத்தவனுக்கு சொல்லணும். அந்த மாதிரி நிலைக்கு அந்த குருஸ்தானன்றது அவ்வளோ விளையாட்டு விஷயம் இல்லை. அப்படி வரும்போது தான் நீ பல பேருக்கு நன்மையை சொல்ல முடியும். நீயே போய் சாப்பிட்டுக்கின்னு மற்றவனை போய் சாப்பிடாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? முதல்ல நீ சாப்பிடாது தெரியானுமா இல்லையா? அது வந்து தவறான அணுகுமுறை. இதை என்ன எதுக்காக இப்படிலாம் ஆசைப்படுறாங்க அப்படின்னா 10 பேர் அவங்கள புகழணும். இந்த புகழ்ச்சின்னு மனசில் நுழைஞ்சு போச்சுன்னா அவன் ஜென்மத்துக்கும் திருந்தவே மாட்டான். புகழ்ச்சின்றது எவன் ஒருத்த மனசு ஏற்றுக்கலையோ அவன் தான் மனுஷனாகவே இருக்க முடியும். புகழ்ச்சின்னு வந்துச்சுன்னு சொன்னால் அது அவன் சமாளிக்கவே முடியாது அவனால். அது இல்லாமல் அவனை சோர்வு இல்லாமல் கூட இருப்பான். அந்த புகழ்ச்சி இல்லாமல் அவன் வாழ முடியாது, செத்து போயிடுவான். அதனால் ஆன்மீகத்தில் போகிறவன் வந்து புகழ்ச்சி விரும்பக்கூடாது. விரும்பினான்னா அவன் ஆன்மீகவாதி இல்லை. இதை ஜனங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல செயினை போட்டுக்கிறது, அதை போட்டுக்கிறது, இதை போட்டுக்கிறது, அப்புறம் ஆன்மீகத்தில் போகும்போது அதெல்லாம் கைட்டு ஜோபியில் போட்டுக்கிறது, இந்த மாதிரி அங்கேயே இந்த மாதிரி பண்ணால் நீ ஆன்மீகத்தில் என்னென்ன பண்ணுவேன்? அதனால் ஆன்மீகம்ன்றது நீ அடையாளமாக இருக்கணுமே தவிர நீயே போய் மற்றவங்களுக்கு இதுவாகிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறாங்க. அது எப்படி அவங்களுக்கு சரின்னு அவங்க போகிறாங்க. என்ன கெட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? நம்ம சொல்ல வேண்டியது நம்ம பேச்சை கேட்டால் கேட்கட்டும். இப்போ நான் பற்றி இவ்வளோ 1000 பேர்கிட்ட 3 லட்சம் பேர்கிட்ட பேசிக்கிறேன். எல்லாரும் என் பேச்சை கேட்டு மாறிட்டான்னு சொல்ல முடியுமா? நம்ம சொல்ல வேண்டியதுதான் நம்ம கடமை. அவன் மாறுறானா மாறலைன்னா நமக்கு என்ன போச்சு? கெட்டு போனால் அவன் தான் பாதிக்க போகிறான், நம்ம ஒன்றும் பாதிக்க போகிறது. ஒரு ஆன்மீகவாதியினுடைய நோக்கம் என்னவாகணும்? நன்மையை மட்டும் சொல்லிக்கினே இருக்கணும். யார் எடுத்துக்கல யாரும் எடுத்துக்கல பயனாலும் நான் பேசலப்பான்னு போகக்கூடாது. ஆன்மீகம்ன்றது எப்படின்னா கம்யூனிஸ்டுக்கார மாதிரி இருக்கணும்.
கம்யூனிஸ்டுக்காரன் யாரும் இல்லாத ஒரே ஒரு மைக் இருந்துட்டா போட்டு 3 மணி நேரம் அவன் பேசிக்கினே இருப்பான். கூட்டமே தேவையில்லை அவனுக்கு. ஆனால் அவன் பேசுவான் 3 மணி நேரம். மற்ற கட்சிக்காரெலாம் இந்த பக்கம் ஒரு 2000 பேர், இந்த பக்கம் ஒரு 2000 பேர் இருந்தால் தான் மைக்கே எடுப்பான். இல்லைன்னா யாரும் இல்லை போய் என்கிட்ட கூட்டு போடுவான். அது மாதிரி ஆன்மீகவாதின்றவும் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி இருக்கணும். யாருக்குறான், யார் கேட்குறான், யார் கேட்கலன்னு யோசிக்கவே கூடாது. நீ சொல்ல வேண்டியதை மட்டும் சொல்லிடணும். எல்லாருக்கும் போகிற மாதிரி சுண்டல் விற்கிறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது. கூத்தாடுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது. வேஷம் கட்டுறவனுக்கெல்லாம் தெய்வ காட்சி கட்சிடாது. திருவாசகம் எழுதும்போது சிவபெருமானே வந்து பொருள் எடுத்து கொடுக்குறாரு. சேக்கிழாரு 12 சிவபுராணம் எழுதும்போது அவரே 300 எடுத்து கொடுக்குறாரு. அப்போ பல ஞானிகள் தெய்வத்தை பார்த்தவங்க உண்டு. பாம்பன் சாமி ஜிஹெச்சில் இருக்கிறாரு. கால் உடஞ்சி போய் கொத்தாச்சாவடி அப்போ அங்கே தானே கொத்தாச்சாவடி அங்கே பழைய கொத்தாச்சாவடி அங்கே தான்ப்பா. அந்த ரோட்டில் 100 பேர் போகிறான்னா எவனா 10 பேர் அடிபட்டு தான் அந்த ரோடை விட்டு வெளியே வருவான். ஏன்னா அவளுக்கு இடுக்குமான இடம். வண்டி வலிச்சு போவான், தலை சுமந்து போவான், தள்ளிட்டு போடுவான், வண்டி ஏற்றிடுவானுங்க, எதனா ஆகிடும். இப்போ மாதிரி கொத்தாச்சாவடி பெரிய ரோடு கிடையாது. அங்கே இவர் கால் உடஞ்சி போச்சு, வண்டிக்காரன் ஏற்றிட்டான். ஜிஹெச்சில் போட்டுட்டு டாக்டர் சொல்லிட்டாரு வயசாகி போச்சு, இது கால் கூடாது, கட் பண்ணிடலான்னு மார்க் பண்ணிட்டு போயிட்டாரு. பாமன் சாமி சொல்ல நீ ஒன்றும் கட் பண்ணுவானா, நீ ஒரு கட்டு போட்டு என் காலை மட்டும் மேலே கட்டிட்டு போயிட்டுன்றாரு. கட்டிட்டு போயிட்டாங்க டாக்டருங்க. நாளைக்கு கால் எடுக்கணும், கட் பண்ணணும். சரி. இவர் பாமன் சாமி என்ன பண்ணுறாரு, சீடருங்களை ஒரு 4 பேரை கூப்பிட்றாரு. இவர் பெட்டில் பத்துங்கிறாரு, காலை தூக்கி கட்டிட்டு சுற்றி உட்காந்து சண்முக கவசம் பண்ணிக்கிட்டான்றார். நைட்டு அவங்க சண்முக கவசம் படித்து அவங்களும் தூங்கிட்டாங்க. இவரும் கேட்டுக்கிட்டே வந்து இவரும் தூங்குறாரு. வேல் வந்து தைக்கிதான் காலை. இது எப்படி நம்ம கால் தைக்குமா? நம்ம காலை ஒன்றா வேல் வந்து வெட்டிடும். ஏன்னா நம்ம பண்ணுற அயோக்கியதானத்துக்கு. அப்போ வேல் வந்து தச்சிடுச்சு. மறுநாள் டாக்டர் வர்றாரு கட் பண்ணுறதுக்கு. அப்போ சொல்கிறாரு அந்த கட்டெல்லாம் பிரித்து விட்டுப்பாண்டு. ஏன் நல்லா நடந்து போகுது கிழவன். டாக்டருங்களுக்கு ஒன்றும் புரியல. என்னடா நேற்று பார்த்து அது கூடாத கால், திருப்பி எதுவுமே எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்தால் அருமையாகுது கால். இது எல்லாருக்கும் நடக்குமா? ஏன் சொல்கிறேன்னா, தெய்வத்தை பார்க்க நான் பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன். சாதாரணமாக மின்னல் ஒன்று வருது, வானத்தில் இடி இடிக்குது மழை பெய்யும் போது, அந்த மின்னலை நேரடியாக பார்த்தா இந்த கண்ணு போயிடுது இல்லையா? சூரிய கிரகணம் பிடிக்குது, அதை நேராக பார்த்தா கண்ணு போயிடுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. சாதாரண விஷயத்தையே பார்த்தா கண்ணு போயிடுமே. கோடி சூரியனுக்கு ஈக்குவலாச்ச கடவுளை அதை இந்த கண்ணு பார்க்குமா? தீஞ்சு போடும். அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன், இறைவனை வந்து புறக்கண்ணால் பார்க்க முடியாது, அகக்கண்ணால் பார்க்கலாம். ஆனால் அகக்கண்ணை பார்க்குற அளவு உனக்கு பழக்கம் இருக்கணும். இல்லாதவங்களாம் நான் அகக்கண்ணில் பார்க்கணும் புலிவின்னு தெரியக்கூடாது ரோட்டில் அப்படின்ட்டு. ஏன்னா அகக்கண்ணு அழியா கண், புறக்கண்ணு ஒரு மனுஷனுக்கு அழிஞ்சு போயிடும். புறக்கண்ணால் அந்த வெப்பத்தை வாங்காது இந்த கண்ணு. அப்படி பார்த்தவங்க அந்த மகான்கள் எல்லாம். அதனால் எல்லா மகானும் பார்த்தாங்க. இதில் என்ன ஒன்றுன்னா, ஒருத்தருக்கு இப்போ அந்த அவருக்கு வந்து விவேகானந்தருக்கும் இவருக்கும் வந்து என்னப்பா கேமராலாம் கைட்டிக்கிறீங்க, நம்ம பாட்டு பேசிங்கிறோம், அவங்க பாட்டு ஆட்டோ ஆட்டோ என்ன அந்த அம்மாவுக்கு அவங்களுக்கு வந்து ராமகிருஷ்ணருக்கோ இல்லை விவேகானந்தருக்கோ காளியாக காட்சி கொடுத்தாங்க. பாமன் சாமிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு இல்லையா? இந்த நாயன்மார்களில் திருநாவுக்கரசர், அப்புறம் வந்து ஞான சம்பந்தர், அப்புறம் வந்து இவர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் இருக்கா? இல்லைப்பா, இப்போ சொன்னேன்னப்பா, இது ஏதோ ஒரு சேக்கிழார்ல மணிவாசகர், இவங்களுக்கெல்லாம் சிவபெருமானாவே காட்சி கொடுத்தாரு. அபிராமி அந்தாதி பட்டருக்கு அம்பாலாவே காட்சி கொடுத்தாரு. இப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, நம்ம யோசிக்கணும். இது என்ன அவருக்கு சக்தியாக காட்சி கொடுத்துக்கிறாரு, இவருக்கு முருகனாக காட்சி கொடுத்துக்கிறாரு, அருணகிரிக்கு முருகனாக காட்சி கொடுத்தாரு, அவ்வையாருக்கு புள்ளியாராக காட்சி கொடுத்தாரு. இது எப்படி இது இப்படி இல்லாம் கடவுள் இப்படி இல்லாமல் இருக்கும்? யோசிக்கணும் இல்லை, யோசிக்கதே இல்லை, வாதம் பண்ண மட்டும் போயிடுறான். நீ எதுவோ அதை யூகம் பண்ணுறியோ அது உனக்கு அதுவாகவே வந்து நிற்குது.
நீ குழந்தை மாதிரி கடவுளை பாவச்சின்னா குழந்தை மாதிரி வந்து நிற்குது. பெருசா தாத்தா மாதிரி நினைச்சுன்னா தாத்தாவா வந்து நிற்குது இல்லையா? ஆண்டாள் வந்து கணவராகவே காதலியாவே பெருமாள் இருந்துச்சு. அப்போ அவர் காதலராகவே ஆனார் இல்லையா? இது மாதிரி எந்தெந்த மகான்கள் அந்த இறைவனை எதுவாக நினைச்சாங்களோ அந்த இறைவன் அதுவாகவே அவங்களுக்கு காட்சி கொடுத்தார். ஆகக்கூடிய மொத்தத்தில் இவனுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி கடவுள் மாறுறாரே தவிர இவன் மனநிலை மாறல. இதுதான் முக்கியம் சாமி. அந்த மாதிரி இறைவனை புறக்கண்ணால் பார்க்கணுமே தவிர அகக்கண்ணால் பார்க்கணுமே தவிர இந்த புறக்கண்ணால் பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா பார்க்க முடியாது. என்கிட்ட கூட ஒரு அம்மா சொன்னாங்க, புத்தூர்லேருந்து, சிவமும் சக்தியும் தலையில் டான்ஸ் ஆடுறாங்க. அடப்பாவிங்க, நானும் இவ்வளோ காலமாக என் மேலே வந்து எதனா டான்ஸ் ஆடுமான்னு பார்க்குறேன். ஒரு பேய் கூட வந்து டான்ஸ் ஆட மாட்டேங்குது. அப்புறம் எங்கள் இந்த சிவமும் சக்தி என் மேலே டான்ஸ், அந்த அம்மாவுக்கு டான்ஸ் ஆடினா அந்த அம்மா ஃபோன் பண்ணி பேசிக்கிறாங்க என்கிட்ட. எவ்வளோ ஏமாளித்தனமாக இருக்கிறாங்க பாரு கடவுள் விஷயத்தில். அப்போது உண்மை தெரியல, போலித்தனமாக கடவுள் வழிபாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா கடவுள் வழிபாட்டை உண்மையாக அறியறது ரொம்ப கடினம். உண்மையாக அறியணும்னா நீ உன்னை இழக்கணும். நீ சொத்து சொகம் கோடிக்கணக்கில் ஓணும், காரு பங்களெல்லாம் ஓணும், சொந்த பந்தங்கள்லாம் ஓணும்னா கடவுளும் ஓணுன்னா வரமாட்டார். கடவுளுடைய நிலை எப்படி தெரியுமா? யாருடைய உதவியும் உனக்கு கிடைக்கலனா அப்போ கடவுள் வருவார். மற்றவங்களுடைய உதவியெல்லாம் உனக்கு கிடைக்குதுன்னா கடவுளுக்கும் உனக்கும் தூரமாகிடுவார். அவர் போய் நமக்கு என்னத்துக்கு ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க அவருக்கு அப்படின்னு கடவுள் கை விடுவார். இதுதான் சாமி நடந்துன்னு உலகத்தில். சொல்ல ஆசை இல்லை, உலக ஆசைகள், பண ஆசைகள், பொருள் ஆசைகள், அதனால ஆன்மீக ஆசை இல்லை. சுய விசாரணை இருந்தால் அதன் மூலமா கடவுளோட ஸ்வரூப தரிசனம் நமக்கு கிடைக்கும். ஆனால் சுய விசாரணை அவன் பண்ணுறதில்லை, உலக விசாரணை தான் பண்ணுறான். உலக விசாரணை பண்ணும்போது தன்னை பற்றி அவனுக்கு தெரியாமல் போயிடுது. இன்றைக்கி பெருவாரி ஜனங்கள் உலக விசாரணை பண்ணுறான். அங்கே என்ன நடந்தது, இங்கே என்ன நடந்தது, அது என்ன செய்யணும், இது என்ன செய்யணும் செய்கிறான் தவிர நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன பண்ணணுன்றதை இவன் யோசிக்கிறதே இல்லை. அப்போ சுய விசாரணை பண்ணால் தெய்வ விசாரணை தெரியும். ஆனால் இவன் உலக விசாரணை பண்ணும்போது தான் விசாரணையே தெரியாமல் போயிடுறான். ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் உறவாடக்கூடிய உறவுகளில் எது சிறந்த சாமி? தெய்வம். தெய்வமா இல்லை மனிதர்களா? தெய்வம். மனிதர்கிட்ட தான் தெய்வம் இருக்குது இல்லையா? பல வீடியோக்களை சொல்ல ஆமாம், மனிதனுக்குள்ளே தான் தெய்வம் இருக்குது. அந்த தெய்வ உறவு மனித உறவு எப்படி இருக்கணும்னா உண்மையான உறவாக இருக்கணும். அதுதான் தெய்வ உறவு. நமக்கு ஏற்படும் அவமானம், அநீதி, துன்பங்கள் இதிலிருந்து விடைபெறத்துக்கு எந்த வழியாக இருக்கும் சாமி? சிந்தனைமா. காலையில் கூட சொன்னேன் நான், அவமானத்தை ஒரு மனிதன் மறக்கவே கூடாது. எவன் ஒருத்தன் அவமானத்தை மறக்கிறானோ அவன் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. அவமானத்தை ஞாபகத்தில் எல்லாத்தையும் உலகத்தில் மறக்கலாம், நீ அவமானத்தை மட்டும் மறக்கக்கூடாது. அவமானம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, நம்ம பலவீனம் என்ன, அப்போ நம்ம பலமே என்ன, நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படின்ற அந்த அவமானம் ஞாபகம் வர 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 அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும். அவமானத்தை எப்போ மறக்கிறானோ அடிக்கடி அவமானம் ஏற்படுமே தவிர அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படாது. ஆனால் சில பேர் அவங்கள ரொம்ப இன்னும் கஷ்டப்படுத்திட்டே தானே சாமி இருக்கிறாங்க. அவங்க கஷ்டப்படுத்துவாங்க, நீ ஏன் அவங்ககிட்ட போய் சிக்கிற? அது உன் செயல் தானே. நம்ம எப்போ அதுக்கு தான் சொல்லிக்கிறாங்க ஆதியில், துஷ்டனை கண்டா ஒரு அடி தூரம் போனிட்டு. அவங்க அசிங்கப்படுத்துகிறாங்கன்னு தெரியுது. அப்போ நீ அவங்கள விட்டு விலகி அவங்கள அசிங்கப்படுத்துகிற கூட ஆகிடணும், அவங்கள அசிங்கப்படுத்தணுன்ற நினைவை நீ வளர்த்துக்க கூடாது. அவங்க கிட்டேருந்து அசிங்கப்படாமல் வாழணும். அது எப்படி? இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினாங்களே, அவமானப்படுத்தினாங்களே அப்படின்றத சிந்திச்சு சிந்திச்சு நீ அவங்களோட உயரும் போது அவங்க அசிங்கப்படுத்துறதை நிறுத்திடுவாங்க. ஏன்னா ஒரு மனிதன் யாரை போய் அசிங்கப்படுத்துகிறான்? உயர்ந்தவனை அசிங்கப்படுத்த முடியுமா? அவனை விட தாழ்ந்தவனை தான் அசிங்கப்படுத்துவான். அப்போது தாழ்ந்தவன் அசிங்கப்படும் போது அந்த அசிங்கப்படுத்தவனை விட இவன் உயரும் போது அவன் அசிங்கப்படுத்துறவன் நின்றுடுவான். அதனால தான் சொல்கிறது, அவமானம் ஞாபகத்திலேயே வச்சுக்கோ, அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திப்பார், அவமானத்தை ஒவ்வொரு இடத்துலையும் சிந்திச்சுப்பார். அந்த அவமானம் எதனால் நடந்தது, நீ அவனை விட தாழ்ந்திருக்கிறதால அவமானம் வந்து நீ அவனை விட உயர முயற்சி பண்ணு. அந்த முயற்சி உன்னை வெற்றி அடைய வைக்கும், அவமானத்திலிருந்து வெளியேற்றணும் வரன்னு சொல்கிறது. அப்புறம் அப்படி இருக்கவங்க நம்ம விலகி இருக்கிறது நமக்கு நல்லது. நீ திரும்பி திரும்பி அவங்களாண்ட போய் ஒரு நாய் வெறி பிடிச்ச நாய் கடிக்கும் போது அதுக்கிட்ட கல்லை தடிச்சு தொத்திட்டு தூரம் வந்துடணுமே தவிர அதுக்கிட்ட உறவானா திருப்பி திருப்பி கட்சிக்கின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி அவமானப்படுத்துகிறவங்க கூட நீ உறவு வச்சுக்க கூடாது. அது யாராவன்னா இருக்கட்டும், விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. ஐயா, நீங்கள் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கீங்க, ஒரு பாம்பு கதை சொல்லியிருக்கீங்க.
அது உன்னை கடிக்க உன்னை காப்பாத்துறதுக்காக நீ சீரெல்லாம் சொல்லியிருக்கீங்க. ஆமா. சரிங்களா? அப்படி இருக்கும்போது ஒரு சூழ்நிலையில நமக்கு தற்காப்புக்காக நம்ம சீறது தப்பு. சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடிக்கிறது தப்பு. நீ ஒன்றுத்துக்கும் உதவாத நீ படுத்துக்கின்னு சீராம படுத்துக்கினா நீ உதவாத பொண்ணு உன் மேலே கழுத்துக்கு போட்டுருவாங்க. அதனால நீ சீரித்தான் ஆகணும். சீர்னா தான் உன்னை நீ காப்பாற்றிக்க முடியும். அதனால சீர்றது தப்பு இல்லை, ஆனால் அடுத்தவங்களை கடிக்கிறது தப்பு. அதே நேரத்தில் அடுத்தவங்க நீ உன் மேலே கல் போடுற மாதிரி நீ சும்மா இருக்கிறதும் தப்பு. ஐயா, இளமையிலே ஆன்மீகம் தேடல் சரிதான், ஆனா அது கூட சில பேர் வராம இருக்கு. வர முடியாதும்மா. ஏன்னா தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போவா அனுமதிக்கிறது இல்லை பிள்ளைங்களை. என் பிள்ளை இன்ஜினியர் ஆகணும், வக்கீல் ஆகணும், ஜட்ஜி ஆகணும், மந்திரி ஆகணும் தானே வளர்க்குறாங்க. ஆன்மீகவாதி ஆகணும்னு எந்த தாய் தகப்பனாவது வளர்க்குறாங்களா? அப்படியே தப்பி தவறி அந்த பிள்ளைங்க வந்தாலும் அந்த தாய் தகப்பை விடுறதில்லை. என்கிட்ட ஒரு பையன் வந்தான், சினிமா டைரக்டர். அவன் திருமங்கலத்துலேருந்து வந்தான். அவன் சொல்கிறான், வருத்தப்படுறான் என்கிட்ட. நான் ஆன்மீகத்தில் போகணுன்னு எவ்வளோ முயற்சி பண்ணி வீட்டுக்கு தெரியாத வரேன் சாமி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க, இதெல்லாம் தேவையில்லை, போய் பணம் சம்பாதிட்டா சினிமா துறைக்கு போட்டான்னு சொல்கிறாங்கன்னு. அப்போது அந்த தாய் தகப்பனே ஆன்மீகத்தில் போகாமல் தடுக்கிற எத்தனையோ தாய் தகப்பனுங்க இருக்கிற காலத்தில் எங்கே ஆன்மீகம் வளரும்? நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம், நிலையான சந்தோஷம். நிலையற்ற சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? ஊர் ஃபுல்லாக கிடைக்கும். நிலையான சந்தோஷம் எங்கே கிடைக்கும்? பிள்ளைங்க கிட்ட கிடைக்கும், கணவங்கிட்ட கிடைக்கும், தாய் தப்பங்கிட்ட கிடைக்கும், கடவுள்கிட்ட கிடைக்கும். ஆனால் கணவங்கிட்ட கூட சில நேரத்தில் சந்தோஷம் இல்லாத மனைவி ஆகிடுவான். பிள்ளைங்க கிட்ட கூட சந்தோஷம் இல்லாத சில நேரத்தில் தாய் தப்பம் ஆகிடுவான். ஆனால் கடவுள்கிட்ட எப்பவுமே சந்தோஷமாக இருக்கலாமா? அதுதான் நிலையான சந்தோஷம் உலகத்திலே. ஐயா, கடவுள் அருள் என்பது என்ன ஐயா? சந்தோஷமாக இருக்க வைக்கிறது, எந்த நேரத்துலையும் துக்கம் இல்லாத இருக்கிறது, எப்பவுமே பேரொழியில் நிற்கிறது கடவுளுடைய அருள்மா. இறந்து போன பிறகு ஆன்மா வெளியே வந்து பிறகு அது கடவுளோட உறவாடுமா? ஆடாது. உலகத்தோடு தான் உறவாடும். அடுத்த உடலை தேடிக்கினே இருக்கும். இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்தோன்னு இருக்கிற, அந்த வீட்டுக்காரர் காலி பண்ண சொல்லிட்டாங்க, நாலு எபிசோட் ரொம்ப நாளாக இருக்கிற அந்த வீட்டில் காலி பண்ண சொன்னா நீ என்ன பண்ணுவ? வேறு வீடு பார்ப்பல. அதே தான் பண்ணிடுது ஆன்மா. இந்த உடலுன்ற வீட்டை விட்ட உடனே வேறு வீடு தேடிங்குது. கடவுளுக்கு இதுக்கு சம்மந்தமே. ஏன்னா அது இந்த உடலுக்குள்ளே இருக்கும்போது கடவுளை தேடி இருந்தது தானே. அதான் தேடுறதே கிடையாது. பணத்தையே தேய்ச்சி, ஊரையே தேய்ச்சி, ஊட்டையே தேய்ச்சி, அதே தான் இப்போவும் செத்த பிறகும் தேடும். அப்படி கடவுளோட தொடர்பு கிடைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாதையில் போனால் மட்டும்தான் கடவுளோட உறவாடும். அது நினைவு தானம்மா செயல். நீ எதை நினைவை வளர்க்குறியோ அந்த நினைவு செயலாக போகுது. உலக நினைவை வளர்க்கும் போது உலகத்தோடு உறவாட போகிற. உலக விஷயத்தை விட்டுட்டு கடவுளோட நினைவோடு வாழும்போது கடவுளோட போகிற. உன் நினைவு தான்மா செயலுக்கு அடிப்படை. துன்பம் வரும்போதெல்லாம் இதெல்லாம் என் தலை விதின்னு நினைக்கிறோம். அது ஏன் அந்த மாதிரி சொல்கிறாங்க? ஆமாம். எப்பப்போ நீ முட்டாள் ஆகுறியோ அப்போல்லாம் தலைவிதி வந்து நிற்கும். எப்பப்பெல்லாம் நீ புத்திசாலி ஆகுறோ அப்போல்லாம் அறிவு வந்து நிற்கும். இது மனுஷனுடைய இயலாமை மாதிரி. அந்த துன்பம் ஏன் வந்து நம்ம செய்த தவறு என்னான்னு செய்ய மாட்டான். விதி மேலே போயிடுவான், இல்லை கடவுள் மேலே போயிடுவான். இவன் செய்த முட்டாள்தனத்தை யோசிக்கவே மாட்டான். அப்போ நடப்பதெல்லாம் விதினாக்கா அப்போ புத்தியும் அறிவும் எதுக்கு? அதுதான் சொல்கிறேன், அதை யோசிக்கணும். இது ஏன் நடந்தது? அப்போ நம்மளுடைய செயல். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கடன் கேட்குற, அவர் சொல்கிறாரு நாளைக்கு வா தரேன் அப்படின்னு சொல்கிறார். நீ என்ன பண்ணுவ? 7 மணிக்கு வானோடனே சைக்கிள் எடுத்துன்னு ஓடுவேன். அவர் கொடுத்துட்டாருன்னா சொல்லுவேன், ரொம்ப உஷாராக போனேங்க, நான் கொஞ்சம் லேட்டாக இருந்தோட அவர் போயிட்டு போகிற கொடுக்க மாட்டாருங்க. கரெக்ட் டைம் பக்கத்து வீட்டில் சைக்கிள் வாங்கின்னு உடனே ஓடி வாங்கினாங்க, கொடுத்தாருங்க. சரி எல்லாம் வாங்கின்னு ஓடி அவர் இல்லைன்ட்டானே, என் விதிங்க, நான் என்னங்க பண்ணுறது அப்படின்ட்டு. கொடுக்குறவருக்கு விதி என்னாகுது? அவர் அந்த நேரத்துக்கு சரி இருந்தாலும் கேட்குறானேன்னு கொடுக்குறேன்ட்டான். வீட்டுக்கு போனவொடனே யோசித்தான், இவனு கொடுத்தா திருப்பி கொடுப்பானோ கொடுக்க மாட்டான், அதனால் கொடுக்க வேணான்னு நினச்சிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே எங்கள் விதிக்கு வேலை இருக்குது. கண்டதை விதின்னு எடுத்துக்கு தெரியக்கூடாது. இது மூடத்தனம்னு அர்த்தம். உன்னையும் மீறி நடக்கிறது தான் விதி. நீ செய்யறதெல்லாம் விதி இல்லை. மன வலிமை என்றால் என்ன? அதை பெறத்துக்கு என்ன வழி? ஞானம்தாம்மா வழி. மன உறுதியோட கண்ணா. இப்போ எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்தா என்ன பண்ணுவான்? பிள்ளை கஷ்டப்படுவான், சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுவானா? ஆமாம் ஐயா. ஒரு தாய் உங்கள் அம்மா இறந்துட்டா என்ன பண்ணுவேன்? நீ வேதனைப்படுவேன். என்ன வேதனை? எப்படி வேதனைப்படுவேன்? இருந்தாங்க இப்போ இல்லையேன்னு வேதனைப்படுவேன். மனசோட நினச்சிப்பியா? அழுவ விட மாட்டேன். அழுவேன். ஏன் அழுவ வருது? பெற்றவங்க இல்லையா? அப்போ பக்கத்து வீட்டுக்கார சேர்த்து விட்டா அழ வராது. வராது. அப்போது இந்த உறவுன்ற எண்ணம் உள்ளத்தை தாக்கும் போது அது அழ வருது. உறவு இல்லை, மற்றவன் சேர்த்து போட்டால் அழ வர்றதில்லை. எங்கள் அம்மா செத்துட்டு நான் மற்றவங்க தான் நினச்சிக்கிறேன். இந்த மன உறுதி இந்த ஆன்மீகத்தில் தான் வரும். இதோ எங்கள் தம்பி பொண்ணு வேலை செய்யுது இல்லை, அவங்க அப்பா செத்த கூட பிறந்த தம்பி பக்கத்து தெருவு தான் வீட்டு சாவுக்கு போடல. நான் உங்களால் முடியுமா? வாயில் பேசுறது இல்லை உறுதி, செயலில் இருக்கணும் உறுதி.
தியான பயிற்சியில் ஈடுபடுறவங்க ஒரு நல்ல செயலை செஞ்சால் அது கண்டிப்பாக வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. அது உண்மை. ஆமாம், இப்படி நினச்சிக்கின்னு செய்தாவே வெற்றி அடையாது. எந்த ஒரு செயலுக்கும் முக்கியத்துவம் நினைவு கொடுக்கும்போது அது செயல் வெற்றி அடையாது. செய்த வாய்ப்பு கட்சி செய்தேன் அப்படின்னு போனமே தவிர இதை காரணமாக ஆக்கிக்கிட்டு நீ என்கிட்ட வருவாங்க, சாமி எனக்கு வீசிங்குது வந்தால் நல்லா ஆகிடுமான்னா அப்போ அவன் வீசிங்காக வரான், கடவுளுக்காக வரல. இப்படி பட்டவனை நான் இங்கே சேர்க்கறது கிடையாது. குடும்பத்தோட அன்பும் அக்கறையும் காட்டுறது எந்த அளவோடு இருந்தால் சரியா? ஒரு லிமிட்டாக இருக்கணும். அளவு மீறி போனால் துக்கத்தை வச்சு எடுத்துருவேன். பிள்ளைங்களை வளர்க்கணும், பொறுப்போடு வளர்க்கணும். ஆனால் அது மேலே அளவு மீறி பாசத்தை கொட்டி வளர்த்தீங்கன்னா உனக்கு தான் துக்கம் மிஞ்சும். அதனால் பொறுப்போடு வளர்க்கணும். இதுக்கு இதெல்லாம் நம்ம செய்யணும், நம்ம கடமைன்னு நினைக்கணுமே தவிர இது நம்மளை காப்பாற்றணும்னு நினைக்க செய்ய இருக்கக்கூடாது. இருந்தால் அது விபத்தை உண்டாக்கும். நம்மக்கிட்ட அன்பாக பேசுவாங்க, ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க என்னை ஏமாற்றுவாங்க, நம்பிக்கை துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களோட கடைசி நிலை எப்படி இருக்கும் ஐயா? அவங்க நிலை எதனா இருக்கட்டும், உன்னை ஏமாத்து போய் நீ இல்லை படுறாமா போடுவேன். அவங்க நிலை கடைசியில் தானே, உன்னால அப்பவே இல்லை நீ படுறாமா ஆயிடுவேன். அதனால உன்னை காப்பாற்றிக்க முதல்ல அவங்க நிலை. பைத்தியக்காரன்னு நீ மனுஷன், அவன் ஒரு மனுஷன், அவனை பைத்தியக்காரன்னு எப்படி சொன்னேன்னு எப்படி சொன்னேன்னா? அப்போ அவன் செயல் சரியில்லைன்னா அவன் பைத்தியன்னு உனக்கு தெரியுது. அப்புறம் அவனுக்கு மனம் உண்டான்னா, மனம் இருந்தால் தான் உன்னை சொல்லிவிடுவேன். அவன் பைத்தியக்காரன் இருந்தாலும் என்ன பைத்தியக்காரன் சொல்கிறான்னு சொல்லிடுவானே. மனம் இல்லாதது தானே பைத்தியமாச்சு. அதை தெரிஞ்சுக்கினே கேள்வி கேட்டால் எப்படி? அது சொல்லுப்பா. மரணத்துக்கு பிறகு மறுபிறப்பு என்பது உண்டு. இருந்துட்டு போட்டோம். உண்டு. மறுபிறப்பு இப்ப மரணத்துக்கு பிறகு இல்லைன்னா இப்ப நீ எங்கிருந்து வந்த? மறுபிறப்பு தான். நல்வினை தீவினை பொறுத்து மறுபிறப்பு உண்டு. நல்வினை தீவினை பொறுத்து இல்ல மறுபிறப்பு. மறுபிறப்பு வந்துகினே இருக்குது. நல்வினை தீவினையை பொறுத்து வாழ்க்கை அமைப்பு. இப்போ நீங்க நல்லா பிறந்திருக்கிறீங்க, கை காலெல்லாம் நல்லா இருக்குது. அதே ஒரு அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மாவுக்கு இருக்கிற குழந்தை கண்ணு இல்லாத பிறகுது. அப்ப அது என்ன காரணம்? ஏன் அது கண்ணு இல்லாத பிறக்கணும்? நல்ல அப்பா அம்மாவுக்கு கால் இல்லாத நொண்டியா பிறகுது ஒரு குழந்தை, அது ஏன் பிறக்கணும்? இதான் நல்வினை தீவினை அடையாளம். நல்வினை தீவினைன்றது கடையில் விற்கிற பொருள் மாதிரி எடுத்து வாங்கி வந்து காட்ட முடியாது. அனுபவத்தில் எடுக்கிறது தான் நல்வினை தீவினை. இவன் கெட்டதை செய்துக்கிறான், இவன் அனுபவிக்கிறான். இவன் நல்லதை செய்துக்கிறான், நல்லா இருக்கிறான். ஆனால் இப்போ நல்லதை செய்து நல்லா இருக்கிறான், இன்னும் நல்லதை செய்தால் அடுத்த பயிரில் இன்னும் நல்லா இருப்பான் அப்படின்ற நம்பிக்கை வரணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம நல்லா இருக்கிறோம், அவன் எப்படி இருக்கிறா பத்தியா, எப்படி இருக்கிற பத்தியா, நான் பத்தியா எப்படி இருக்கிறேன்னு கையாட்டுறோம். நாளைக்கு அவனை விட நம்ம மோசமாக போயிடுவோம். அந்த ஆணவம் இருக்கக்கூடாது. இதுதான் வழி. ஒரே நிலை அடையாது. இயற்கை மரணம் வந்து உடனே உடலை தேடி எடுத்துக்கும், அது வாழத்துக்கு. அகால மரணம் வந்து அதுதான் பேய் பிசாசி முனேஸ்வரன் காட்டேரின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி சுற்றிக்கின்னு இருந்தால் அது காலம் வரை வரைக்கும் தெரிஞ்சுட்டு அப்புறம் ஒரு உடல் எடுக்கும். இந்த வித்தியாசம். மனசு எங்க இருக்கு? மூளையில் இருக்குது. மூளையில தான்ப்பா மனசுக்கு. மூளைச்சாவுன்னு கேள்விப்பட்டுக்கிறியா? எப்படி சொல்றீங்க? மூளைச்சாவுன்னு கேள்விப்பட்டுக்கிற? உன் தலையை வச்சு பார்த்தா தெரிஞ்சு போகுது. அது என்ன பெரிய விஷயமா? அது ஆடு கறி சாப்பிட்டுக்கிறியா? சாப்பிட்டுக்கிறியா இல்லையா? அப்போ எதுவுமே தெரியாது. உட்கார்ப்பா, உனக்கு சொன்னாலும் புரியாது. மூளை இல்லைன்னா நீ நடமாடுவியா? மூளை சாவுன்னு கூட கேள்விப்பட்டது இல்லையா? இந்த உலகத்தில் இருக்கிறியா? எங்க சந்திர மண்டலத்துக்கு வந்தியா? ஏடப்பா, இப்படி எல்லாம் கூடமா தெரிஞ்சுக்கிறீங்க? ஆஸ்பத்திரியில் ஒரு உடம்பை போட்டுட்டு மூளை சாவு அது இனிமேல் உபயோகப்படாது, உடல் தானம் கொடுங்க, கண்ணை எடு, காலை எடு, காது எடு, மூக்கை எடு, வாய் எடுன்னு எடுத்துன்னுக்குறான். ஏன்? மூளை செயல் இருந்ததுன்னா மனம்ன்றது இல்லை, மனம்னு இல்லைன்னா செயல் இல்லை, செயல் இல்லைன்னா உலகத்துக்கு உபயோகப்பட மாட்டான். அதனால அடுத்து ஒன்று கொடுக்கட்டும்னு கொடுக்குறான். மூளைக்கு தான்னு கேட்குறியே, மூளையை ஒரு மூளை வச்சுக்கினேன். ஐயா, உயிர், எண்ணம், மனம், இந்த மூணு வேற வேறையா? ஆமாம், வேற வேற. சரி, பாவம் செய்யறது எண்ணமா, ஆத்மாவா, உயிரா? எண்ணம். எண்ணம். உப்பு தினம் தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்றாங்க. ஆமாம், பாவம் செய்தா துன்பத்தை எண்ணம் தான் பாவம் செய்யுது. ஆமாம். அப்போ ஏன் ஆத்மா மறுபிறவி தண்டனை பண்ணுது? இப்போ நான் சாகும்போது என்ன ஆகுது? நான் ஏற்கனவே நெட்டில் நீங்கள் இன்னும் முழுசாக பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருப்பீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம 3 பேர் சேர்றோம், ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு புறம்போக்கு இடம் மடக்கு போகிறோம். நான் போய் என் கண்ணுக்கு எட்டப்பட்ட இடம், எனக்கு நல்லா இருக்கிற இடம் நான் மடிப்பேன். உனக்கு பிடிச்ச இடம், உன் கண்ணுக்கு பட்ட இடத்த நீ மடிப்ப. அவருக்கு பிடிச்ச இடம் அவர் போய் மடிப்பார். இப்போ நம்ம 3 பேர் இங்கே 3 இடத்துல தான் இருக்கிறோம்.
ஆனால் 3 பேரும் இந்த இடத்த விட்டு போகும்போது ஒன்றா தான் போகும். அது மாதிரி உடலுக்குள்ளே உயிர்னு ஒன்று தனியாக இயங்குது, ஜீவன்ற விந்து தனியாக இயங்குது, ஆன்மான்ற ஒரு சப்தம் தனியாக இயங்குது. இது உடலை விட்டு வெளியேறும்போது இந்த முப்பொருளும் ஒன்றா ஐக்கியமாகி போகுது. ஐக்கியமாகும் போது நீ செய்த தப்பு நான் செய்த தப்பையும் அவர் அனுபவிச்சுன்னுக்கிறார். இதை எங்கேயாவது போய் தள்ளணும், தள்ளத்துக்காக உடல் எடுக்குது, தள்ள முடியல திருப்பி சேர்ந்துக்குது. இதுதான் நடந்துங்க. டீ கூட குடி கூட மாட்டீங்களாப்பா? ஏம்மா ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஆராயாதீங்க. சின்ன விஷயத்தை யோசித்தீங்கனாலே விடை கிடைச்சிடும் உங்களுக்கு. இப்போ இப்போ வந்து இவ்வளோ ஜனம் இருக்கிறோம் இங்கே, இதனால் இந்த இடத்துல பயம் இல்லை. ஒரு ராத்திரி 12 மணிக்கு இங்கே பௌர்ணமி இல்லாத நாளில் இந்த பக்கம் வரவே முடியாது ஒரு ஆள் கூட, இல்லையா? சரி, இது ஒரு ஊர் தானே, இது ஒரு இடம் தானே, அது அங்கே போய் படுத்துக்கணும். என்ன ஏன் படுக்க முடியல? மனுஷன் தானே, நமக்கு 6 அறிவுக்குது, எல்லாமே தெரியுமே நமக்கு. படுக்கலையே, ஏன் படுக்கல? ஓர் அறிவு, அரை அறிவு, கால் அறிவு, புல் அறிவுன்ற ஜீவனுங்க ரோட்டில் படுத்துங்க கிடக்குது. என்ன காரணம்? அது ஏன் படுக்குது? அதுக்கும் உயிர் இருக்குது, நமக்கும் உயிர் இருக்குது. ஆனால் அது தைரியமாக படுக்குது. நம்ம 50 லட்சம் போட்டு வீட்டை கட்டிட்டு நமக்கு தேவையான படியெல்லாம் அலங்காரம் பண்ணி வச்சுன்னு ஓண்டியாக படுக்க மாட்டோம். கூட ஒரு நாயான பண்ணால் தான் அந்த வீட்டில் படுக்கிறோம். என்னடா மனுஷன் நீ? ஆனால் பெருமையாக பேசுங்கிற உன்னை பற்றி சொல்ல சிந்திச்சு பாருங்க, தெரியும். ஏன்? இதுக்கு என்ன காரணம்? அதுக்கு உயிர் இருக்குது, எண்ணம் இல்லை. உனக்கு உயிரும் எண்ணமாங்குது. படுத்துக்குன்னு யோசிக்கிற பாம்பு வருமா, தேல் வருமா, பூதம் வருமா, பிசாசு வருமானு யோசிச்சுன்னுக்கிறேன். அதனால் உன்னால் படுக்க முடியல. அதுக்கு அந்த யோசனை இல்லை, படுத்துங்குது. இதுதான் வித்தியாசம். புரிஞ்சிச்சா? இந்த எண்ணம் தான் மனுஷனை பயன்படுத்துது, இந்த எண்ணம் தான் மனுஷனை தைரியமாக்குது, இந்த எண்ணம் தான் ஒரு செயலை உருவாக்குது, இந்த எண்ணம் தான் அழிக்குது. எல்லாத்துக்கும் அடிப்படை எண்ணம். எண்ணம் இல்லைன்னா செயல் இல்லை. ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவத்தை ஒன்று பேசியிருப்பேன், நெட்டில் வந்திருக்கும் இல்லையா? ஹாஸ்பிட்டலில் இந்த டாக்டர் பசங்க விளையாட்டுத்தனமாக பேசி ஒரு உயிரியை கொண்டுட்டாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஃபேஷனை விட 10 எவ்வளோ பேர் தைரியசாலிப்பார் இல்லை? அப்போது அவனுக்கு அந்த எண்ணம் தாக்கும் போது தான் அவன் அடிபட்டு போயிடுறான். அதுக்கு எல்லா ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது, ஆனால் எண்ணங்கள் இல்லை, கற்பனை கிடையாது. மனுஷனுக்கு மட்டும்தான் கற்பனை. இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி ஆக்குவான், இருக்கிறதெல்லாம் இல்லாத மாதிரி ஆக்குவான். அதனால் இந்த மனுஷனுக்கு இந்த பயமும் தைரியமும் மாறி மாறி வாழறான். 10 பேர் இருந்தால் ஒரு தைரியம், யாரும் இல்லைன்னா பயம். அப்போது இவன் நம்பி வாழவே இல்லை, 10 பேரை நம்பியே வாழ்ந்துன்னுக்குறான். ஆனால் இவன் சொல்கிறான், நான் தனித்து வாழ்வங்க. ரொம்ப நல்லா சொல்லுவான். ஒன்றுமே முடியாது. தனித்து உலகத்தில் ஒரு மனிதனால் கூட வாழ முடியாது, ஜீவராசியால் வாழ முடியும். ஆனால் மனிதனால் வாழ முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு மானம், ஈனம், சூடு, சொர்ணம் இத்தனைங்குது. இத்தனையும் மறைக்கிறதுக்கு அத்தனை பேரும் தேவை இல்லையா? ஒரு பஞ்சு இல்லைன்னா துணி வராது, துணி தயார் பண்ணுறோம், நூல் தயார் பண்ணுறோம் இல்லைன்னா துணி கிடைக்காது. துணி இருந்தாலும் தையக்காரெல்லாம் போட்டுக்க முடியாது. அப்போ மான மரியாதைலாம் கப்பல் ஏறிடும். அப்போ இவ்வளோ பேர் தயவுதாட்சின்னு தேவைப்படுது. ஒரு விவசாயி இல்லைன்னா நம்மளே விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாது. எல்லாத்துக்கும் எல்லார உதவியும் தேவைப்படுது. அதனால தான் திருவள்ளுவன் சொன்னான், நைனா இப்படியே வாழறது இல்லைடா, வாழ்க்கை மடை மாறி வாழ்றான். அதனால சொன்னான், வாழ்க்கை பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவன் அடி சேரான்ட்டார். அவர் என்னமா கடவுளை பற்றி பேசலைன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. கடவுளுக்கு பேர் தான் குறிப்பில்லை, ஆனால் கடவுள் இருக்கிறாருன்னு அவரும் சொல்கிறார். அப்போ இந்த கடவுளை எப்படி அடையணும்னா, கடலுன்ற வயிறு இருக்குது, வயிறு இருந்து கடல். மனுஷனுடைய வயிற்றில் தண்ணி இல்லைன்னா உயிர் இருக்காது அவனுக்கு. இந்த சாணத்தில் கேஸ் தயார் பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு தொட்டி கட்டி அதில் சாணியை கொட்டி தண்ணியை ஊற்றி நல்லா குழப்பி காற்று போகாமல் ஆக்குவாங்க, அப்போ தான் கேஸ் உருவாகும். இது ஒரு கடவுள் என்ற ஆண்டவன் நமக்கு ஒரு தொட்டி கட்டி வச்சுக்கிறான். உணவை போட்டு அதில் காயை போட்டு அதில் தண்ணியை போட்டு நல்லா குழப்பினா தான் மூச்சு வரும், கேஸ் வரும் இல்லையா? இதை தான் நம்ம நிமாதிசமாக நினச்சிருக்கிறோம். ஒன்றும் இல்லை, அந்த உருவாகிற கேஸ் தீர்ந்து போச்சுன்னா நம்ம காலி. இந்த உருவாகிறதுக்கு காரணமானது உணவு தானியம்.
எத்தனை கோடி கடவுள் இருந்தாலும் ஒரு மனுஷனை உணவு தானியம் இல்லாத காப்பாற்ற முடியாது. அவனா கடவுள் உணவு தானியம் தான் மனுஷனுக்கு. உணவுன்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் எவனையும் காப்பாற்ற முடியாது. அப்போது அதனால தான் இந்த இந்துக்களில் ரொம்ப அருமையான ஒரு வழிபாடை வச்சாங்க. அது முட்டாள்தனமா அறிவாளித்தனமான ஆராய்ச்சியே தேவையில்லை. ஆடி மாதம் வந்துட்டுனா 5 கோயை ஒன்றா அறுத்து போட்டு கற்பூரம் கொளுத்துவான் அம்பாளுக்கு நீட்டு இல்லை. ஆடி கிருத்திகை வந்துச்சுன்னா ஊரில் இருக்கிற கடலப்பருப்புலாம் வந்து வடை பாயசம் செய்துட்டு கவிச்சே இங்கே வரக்கூடாதுன்னு கும்பிட்டுட்டு அதுக்கும் கற்பூரம் கொளுத்துவான். அப்போ கவிச்சு சாப்பிட்டா வயிற்றில் போய் குத்துறது தானே துண்ணை, வயிற்றில் போய் குத்தணும் இல்லை அது கோழி, ஆனால் குத்தாது. அது உள்ளே போனால் தான் உனக்கு சத்து. அதே மாதிரி இந்த வடை பாயசம் போனால் தான் உனக்கு மூச்சு. அப்போது உணவு தான் கடவுள்ன்றத அதுக்கு கற்பூரம் கொளுத்தி சாப்பிட்டுங்கிறான். அதை முட்டாள்தனம்னு நம்ம சொல்லிங்கிறோம். அது இல்லைன்னா ஒருத்தனை ஒரு ரூமில் போட்டு 10 நாளைக்கு கடவுள் என்ன காப்பாற்றிடுவாருன்ட்டு 10 நாளைக்கு கடவுளே இல்லைடா சாப்பாடு தானே கடவுள்னு ஒருத்தனுக்கு ஒரு ரூமில் போட்டு நல்லா சாப்பாடு கொடு. 2 பேரில் யார் எழுந்து வரான்னு பாரு. 10ஆவது நாள் ஒரு மோளம் தான் வைக்கணும். அவன் தடபுள்ளா எழுந்து போயினே இருப்பான். அப்போது மனித வாழ்வுக்கு எது அடிப்படைன்னா உணவு. உணவு தாயா உலகத்தில் கடவுள். அதுக்கு அப்புறம் தான் மற்றதெல்லாம் இல்லையா. அப்போ இந்த உணவு தானியங்கள் உனக்கு தெரியணும். இந்த உணவு தானியங்களை நீ பதப்படுத்தணும். இந்த உணவு தானியங்களை நீ விளைய வைக்கணும். இதுக்கெல்லாம் எது தேவை அப்படின்னா சூரியன் வேணும். சூரியன் ஒரு பொருள்னா ஒரு பொருளை கூட உன்னால் எடுக்க முடியாது. கடவுள் வந்து காட்ட மாட்டார் உனக்கு. அப்போ இந்த பொருளை காட்டுறது சூரியன். நீ மிதமான வாழ்க்கை சுகமான வாழ்க்கை வேணும்னா சந்திரன் வேணும். அப்போ அந்த சந்திரன் நீ நின்று வாழற இடம் பூமி. அதனால இதுக்கு தாயின்னு பேர் வச்சான். ஏன்னா வானத்தில் சூரியனில் சந்திரனில் எந்த பொருளும் முளைக்காது. அதே மாதிரி ஆம்பளை கிட்ட எந்த பொருளும் முளைக்காது. விதை வந்து தான் ஆனால் முளைக்காது. பொம்பளை கிட்ட தான் முளைக்கும். அதனால இந்த முளைக்கிற இடம் யாருன்னா தாயிடா. இது பூமி தாயிடான்னா. இதையெல்லாம் நமக்கு உணராத கண்டதை நமக்கு தேவையானதெல்லாம் யோசிக்காத தேவை இப்போ இல்லாததெல்லாம் யோசிச்சுன்னு உட்காந்தா ஒரு பயணம் இல்லை சாமி இல்லையா. இந்த நாளுக்கும் கொஞ்சம் சரியான விளக்கம் கொடுத்தா கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சாமி. இப்போ நீங்கள் ஒரு மனுஷன் இருக்கிறீங்க சாமி. நீங்கள் ஒண்டியா இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 நண்பர்களை வச்சுக்கிறீங்க. இதில் 3 நண்பர்களுடைய குணங்கள் 3 விதமாக இருக்கிறாங்க. அந்த 3 நண்பர்கள் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சொல்கிறீங்க நான் போகிறேன் ரோட்டில். நீங்கள் சொல்கிறீங்க புத்தின்ற ஒரு மனுஷன் சொல்கிறான் உங்ககிட்ட, சாமி ஒரு ஆள் போகிறான் சாமி அப்படின்னு சொல்கிறான். சித்தன்ற இன்னொரு ஆள் சொல்கிறான், இல்லைப்பா நல்ல மனுஷன் பாரு, அவர் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். அகங்காரன்ற மனுஷன் என்ன பண்ணுறான், நீ போய் மடக்கிறியாந்தாலே இல்லை நான் மடக்கிட்டேன், உன்னால் முடியலாம் நான் செய்கிறேன் அப்படின்னு போய் செய்கிறான். அப்போது இந்த அந்த கரணம்ன்ற அந்த மனசு என்ன பண்ணுது, 3 அடியாட்களை வச்சுக்கின்னு வேலை வாங்குது. சிந்திக்க பார்க்க சொல்லுது, ஒன்றை சிந்திக்க சொல்லுது, ஒன்றை செய்ய சொல்லுது. இது 3க்கும் முதலாளியாக இருக்கிறது மனசு. அதனால தான் ஆன்மீகத்தில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, முதல்ல அகங்காரத்தை அழி. அகங்காரம் அழிஞ்சினாவே நீ சாதுவான மனுஷனாகிடுவ. அகங்காரம் அழிஞ்சினாவே நல்லதை மட்டும் யோசிப்ப. அகங்காரத்தினுடைய தன்மை என்னன்னா, நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும், எதையுமே துடிஞ்சு செய்யும். அப்போ நன்மை செய்யும்போது அது நமக்கு சாதகமாக இருக்கும், தீமை செய்யும்போது நமக்கு பாதகமாக இருக்கும். அப்போ இந்த அகங்காரத்தை அழிச்சிட்டா அங்கே சித்தம் புத்தி மட்டும் நிற்கும். சித்தம்னா அறிவு, புத்தின்னா ஆலோசனை. அப்போ இந்த 2 சேர்ந்து செய்யும்போது வெளி விஷயத்துக்கு வேலை இல்லை. அப்போ இந்த 2க்கும் என்ன பண்ணிடும், சம்பளம் கொடுக்க முடியாது இந்த மனசால். அப்போ இந்த 2 பேரையும் ஒதுக்கிடும். அது ஒதுக்கிட்டால் இந்த மனமாகப்பட்டது தனித்து இயங்காது. ஏன்னா இது வாழுங்காலத்தில் இது அடியாட்களை வச்சுன்னு இருந்து பல பேருக்கு பல துன்பங்களை கொடுத்துச்சு. அப்போ இப்போ இது தனித்து இருந்ததுன்னா அந்த துன்பத்தை அனுபவித்து அத்தனை பேரை விடுவாங்களா, இது பாதிப்புக்கு ஆளாயிடும். அப்போ இது என்ன பண்ணும், இது எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்துடும். அப்போது அகங்காரம் இல்லை, சித்தம் இல்லை, புத்தி இல்லை, மனம் இல்லை.
இந்த நாலும் அந்த காரணமாக மறைமுகமாகவே இருக்குது. எது இதில் ஈரல் இருக்குது, மண்ணீரல் இருக்குது, கல்லீரல் இருக்குது, இத்தனை இருந்தும் அந்த மனம்ன்ற பொருள் உலகம் ஃபுல்லாக பேசி நிற்கிறோம். எது மனம்? அது ஒரு கெட்டி பொருளானா இல்லை. அப்போ மனம்ன்றது என்னன்னா அது ஒரு மாயை பொருள். அது ஆன்மாவனுடைய குழந்தை. அது அந்த ஆன்மாவனுடைய குழந்தை மனமாக இருக்கிறதால மனத்தினுடைய தன்மை என்ன? ஆசை. இந்த ஆசைன்ற ஒரு பொருள் இருக்கிறதால உலகத்தில் செயல். அந்த செயலில் நல்ல செயல் தீய செயல் ரெண்டும் வரும். அப்போ இந்த மனமாகப்பட்டது நன்மையும் செய்து தீமையும் செய்து, இதுக்கு நன்மை இதுக்கு சாதகமாக இருக்கிற வரைக்கும் நம்ம செய்ததெல்லாம் சரி, நம்ம பேசுனதெல்லாம் சரி அப்படின்னு முடிவு பண்ணிடும். ஆனால் இது செய்த செயல் இதுக்கே பாதகமாக வரும்போது அடே நம்ம தப்பு பண்ணிக்கிறோம், நம்ம ஏதோ தவறு பண்ணிக்கிறோம், இனிமேல் நம்ம அந்த தவறை பண்ணக்கூடாது, இனிமேல் அப்படி பேசக்கூடாது, நம்மளை நம்ம திருத்திக்கணும் அப்படின்னு நிற்கும். அந்த பாதிப்பு வராத வரைக்கும் அது அகங்காரத்தை கையில் வச்சுக்கணும், ஆடுன்னு ஆடும். இது மறைமுகமாகவே இருக்குது. ஆனால் மனம்ன்ற ஒரு பொருள் கெட்டி பொருள் கிடையாது. ஏன்னா ஆன்மான்ற ஒரு பொருள் கூட இருக்குது, மனம்ன்ற ஒரு பொருள் கிடையாது. என்னது பாருலாம்? ஐயையோ இதெல்லாம் போடக்கூடாதுப்பா, எனக்கு எடு 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 அந்த மாதிரிலாம் போடக்கூடாது. என்னன்னா மாலைகள் போட்டு உட்காந்துங்கன்னா நான் அதில் போடு. சேரே நான் செய்து கொடுத்தது இப்போ உட்கார மாட்டேன்றேன், இதெல்லாம் வந்து போடுறீங்க, போட்டாக்கு போடுங்க. அப்போது இந்த மனமாகப்பட்டது அழிஞ்சாதான் ஞானம் பெறும். இந்த மனம் அழியணுன்னா முதல்ல அழிய வேண்டியது அகங்காரம். அகங்காரம் அழியணுன்னா முதல்ல அழிய வேண்டியது ஆசை. ஆசை அழிந்தால் அகங்காரம் அழியும், அகங்காரம் அழிந்தால் புத்தி அழியும், புத்தி அழிந்தால் சித்தம் அழியும், சித்தம் அழிஞ்சால் மனம் அழியும், மனம் அழிஞ்சால் ஞானம் பிறக்கும். அப்போ தான் மனிதனுக்கு உண்மை விளங்கும். அந்த மனம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு உண்மை விளங்கவே விளங்கா. நீ சொல்கிறது சரின்னுவான், உன்னத்தை சொல்கிறது தப்புன்னுவான். ஏன்னா இவன் மனசுக்கு எது சரின்னு போகிறதோ அதை மட்டும் சரின்னு எடுத்துப்பான். நீ எவ்வளோதான் கத்தி கத்தி உண்மையை சொன்னினாலும் அவன் மனம் ஏற்காத போது அது தவறாகவே தெரியும். இதனால தான் மகான்கள் ஒரே மகான்கள் கிடையாது, ஒரே கடவுள்கள் கிடையாது. ஏன்னா பலவிதமான கடவுள், எல்லாருக்கும் சீடர்கள் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் பக்தர்கள் இருக்கிறாங்க. ஏன் ஒரே மாதிரி மனப்பான்மை வந்து மக்கள்கிட்ட ஒரே கடவுள் இருந்திருப்பான், ஒரே குரு வந்திருப்பான். இல்லாதது காரணம் என்ன? கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. அது இந்த கட்சியில் 10 பேர், அந்த கட்சியில் 10 பேர், அந்த கட்சியில் 10 பேர், இவன் அவங்க ஒரு சொல்கிறது, அவனை இவங்க ஒரு சொல்கிறது. அதே மாதிரி ஆன்மீகமும் அதே நிலை தான். இதுக்கு அடிப்படை எதுனா மனசு. அதனால் சொன்னால் இந்த மனசு வந்து அடங்காத மனம் பாயுது. இதை அடங்கணும். நான் என்ன பண்ணணும்னா இந்த 2 மூச்சை நல்லா ஓட்டணும். இந்த மூச்சினுடைய நிலை என்னன்னா நல்வினை தீவினை செய்யறதே இது 2 தான். இந்த 2 இல்லைன்னா நீ இல்லை. அப்போ இதை நல்லா ஓட்டு. அப்போ உன் அடங்காத மாடுன்ற மனம் அடங்கிடும். அதனால் இருவினை மாடுகளை ஏக விடு கோனே, உன் அடங்கமான மாடொன்று அடங்கி விடும் கோனே. ஆசையே பிறப்புக்கு அடிப்படை கோனே, ஆசைன்னு அவித்த வித்தே முளையாதே கோனேன். அப்போது ஒரு நெல் இந்த வருஷம் எடுத்து வச்சு அடுத்த வருஷம் விதைச்ச முளைச்சிடும். ஆனால் இந்த வருஷம் எடுத்த நெல்லை அவிச்சிட்டின்னா முளைக்காது. அப்போது உன்னுடைய பிறப்பு மறுபடியும் வேணாமன்னா உன்னுடைய மனசை அவிச்சிடணும். அவிச்சிட்டா உனக்கு மறுபிறப்பு இல்லை. இது அவிக்காத வரைக்கும் மறுபிறப்பு வந்துக்கினே இருப்ப, தோன்றிக்கினே இருப்ப, மறைஞ்சிக்கினே இருப்ப. இதில் நீ என்ன சாதிச்ச? எத்தனையோ ஜீவராசிகள் உலகத்தில் வாழுது. எதுக்கும் இறைவன் 1000 இறைவனை வச்சுக்கலாம். அவனுக்கு பிடிச்ச இறைவனை வச்சுப்பான், அவனுக்கு பிடிச்ச தலைவனை வச்சுப்பான், அவனுக்கு பிடிச்ச ஞானியை பிடிச்ச வச்சுப்பான். எல்லாருக்கும் ஒரே ஞானி பிடிச்சதே கிடையாது, எல்லாருக்கும் ஒரே கடவுள் உலகத்தில் பிடிச்சதே கிடையாது. ஆனால் இத்தனைக்கும் அடிப்படை பேஸ் எதுன்னா மனம். அப்போ இந்த மனம் இருக்கக்கூடாது. மனம் இல்லைன்னா என்ன பண்ணணும் சாமின்னா, நீ உன்னையே அழிச்சிக்கோ. நீன்றது நான்ன்றது இந்த மனம். அப்போ நான்ன்ற இந்த மனம் அழிஞ்சதுன்னா நீ கடவுள். அப்போ உனக்கு நன்மை தீமையே கிடையாது, வாதமே கிடையாது, பிரதிவாதமே கிடையாது, விதண்டாவாதமே கிடையாது. அப்போ மனத்தை அழி. சரி சாமி, மனத்தை எப்படி சாமி அழிக்கிறது? அதானே உங்கள் கேள்வி. அப்போ மனம் எப்படி அழியிறது? மனம் அழிஞ்சால் தானே நான் ஆண்டவன் ஆக முடியும். மனமாக இருக்கிற வரைக்கும் மனுஷன் தானே. அப்போ மனுஷனாக இருக்கிற வரைக்கும் ஆசை இருக்க தானே செய்யும். ஆசை இருந்தால் தானே செயல் இருக்கும். இப்படி தானே வரீங்க.
அப்போது இந்த மனத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்றார். கறந்த பால் முளை புகா. மாட்டு இருந்தால் மடியில் பால் இருக்கும், ஆனால் அதே மாட்டில் இருந்து கறந்தோம்னா திருப்பி ஊற்ற முடியாது அதில். அதனால் சொல்கிறாரு கறந்த பால் முளை புகா, கடைந்த வெண்ணெய் மோர் புகா. வெண்ணெயில் தான் மோரில் தான் வெண்ணெய் இருக்குது, அது வேற இல்லை இது வேற இல்லை, ரெண்டு ஒரு பொருள் தானே. ஆனால் அதை கடைஞ்சி ஏற்றினா திருப்பி அந்த வெண்ணெயில் இந்த மோர் ஒட்டாது, தனித்து நின்றுடும். அதில் இருந்த பொருள் தானா. அதே மாதிரி கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா. ஒரு சங்கு சும்மா கீழே வச்சிங்கன்னா கூட ஒரு சவுண்டு வந்துக்கினே இருக்கும். இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கும், கோயில் சுவர். அதுக்கு ஆப்போசிட்டில் கடல் தான் இருக்கும். அந்த கடலினுடைய ஓசை, அலையினுடைய ஓசை இந்த சின்ன சந்தில் கேட்கும்போது ஒரு இனிமையாக இருக்கும். அதை எல்லாரும் போய் காது வச்சு கேட்பான். அப்போது அந்த சங்குன்னு இருந்தால் ஓசை இருக்கும், அதை என்ன பண்ணுற தூள் தூளாக ஒடிச்சிடுப்பா அப்படின்னா. அதனால் கறந்த பால் முளைப்புகா, கடைந்த வெண்ணெய் மோர்ப்புகா, உடைந்த சங்கின் ஓசை உட்புகா, உதிர்ந்த காய்கனி பூ மரம்புகா. மரம் இருந்தால் காய்கனி இருக்கும், பூ இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் கீழே விழுந்தால் திருப்பி எடுத்து ஒட்ட வைக்க முடியாது. மனம்னு இந்த ஆசை இருக்குண்டா, இருக்கிற வரைக்கும் பிறப்பு இருக்குண்டா. மனத்தை அழிச்சின்னா பிறப்பு இல்லைடா உனக்கு, அதை அழிக்க முயற்சி பண்ணு. சரி சாமி, இதை எதால் அழிக்க முடியும்? யோகத்தால் மட்டுமே அழிக்க முடியும்டா. அப்போ யோகம்ன்றது என்ன சாமின்னா 5 பஞ்சபூதங்களாகுது. அதனால் சொல்கிறான் திருமூலன், ஆரிய நல்லான் குதிரை 5 உண்டு, வீசி பிடிக்க விறகருகார் இல்லை, கூரியநாதன் குருவரில் பெற்றால் வாரி பிடிக்க வசப்படும் தானேன்னா. டேய், நீ ஏன் நினச்சின்னு ஒரு கற்பனை பண்ணின்னு சுற்றின்னு இருக்காத உலகத்தில், உன்னால் அதை பிடிக்க முடியாது. ஒரு நல்ல குரு கிட்ட போ, அவங்ககிட்ட வாயாடாத, சொன்ன மாதிரியே நடந்துக்கோ, அது அடங்கிடண்டா. அது அடங்கி போச்சுன்னா அவன் மனம் அழிஞ்சிடண்டா. மனம் அழிஞ்சு போச்சுன்னா நீ தாண்டா கடவுள், உனக்கு அழிவே இல்லாதவன்டா நீ அப்படின்னு. இவ்வளோ விஷயங்கள் சாமி. மனம்ன்றது சும்மா ஒரு வார்த்தை தான். அதுக்கு எவ்வளோ கதை சொல்ல வேண்டியது இருக்குது பற்றியா? இவ்வளோ சொன்னால் தான் அது புரியும்.